Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Hadis 10. அல்ஹம்துலில்லாஹ். நல்லெண்ணத்திற்கும் கிடைக்கும் நன்மை. அதாவது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைச்சிட்டாங்க அறிவிக்கிறாங்க. ஒருவர் ஜமாத்துடன் தொழுகைக்கு அவர் தனது வீட்டிலையோ கடையிலையோ தனியார் தொழுகையை விட 20க்கும் மேற்பட்ட அந்தஸ்துகள் கிடைக்கின்றனமா. அதாவது ஜமாத்துடன் தொழுகிறது அதிகமான நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, ஒருவர் அழகாக ஒளி செய்து பள்ளிவாசலுக்கு வருகிறார். அப்போ தொழுகை தவிர வேறு எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க, நாட மாட்டாங்க. தொழுகைக்காக இப்போ நினச்சிவாங்க, ஐயோ தொழுகணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தானே போவாங்க. வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. தொழுகை தவிர வேறு எதுவும் அவர் என்ன செய்யாது, வெளியே கிளம்பவில்லை. தொழுகைக்காக தான் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு 8க்கும் ஓர் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறதாம். ஒரு பாவம் அழிக்கப்பட்டு அவர் பள்ளிவாசலுக்கு நுழையும் வரை என்ன செய்யும், அவங்களுடைய செய்த பாவங்கள் என்ன செய்யும், அழிக்கப்பட்டுட்டே இருக்குமா. பிறகு பள்ளிவாசலில் நுழைந்து விட்டார். ஆனால் தொழுகையை அவரால் நினச்சி தடுத்து வைத்திருக்கும் வரை அவர் தொழுகையில் இருப்பவர்களாகவே நிச்சயமாக கருதப்படுகிறார். அதாவது தொழுக முடியலை அவங்களால, அப்படின்னாலுமே தொழக்கூடிய நன்மை என்ன செய்வாங்க, அல்லாஹ் கொடுப்பானா. உங்களில் ஒருவர் தொழுதுவிட்டு அந்த இடத்திலேயே இருக்கும் வரை மலக்குமார்கள் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, தொழுதுட்டு அந்த இடத்துலையே நம்ம உட்காந்து எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்தா கூட அல்லாஹ் மலக்குமார்கள், யா அல்லாஹ் இவருக்கு நீ அருள் புரிந்திரு, இவர் பாவத்தை செஞ்சு மன்னிச்சிரு, இவர் தௌபாவை ஏற்றுக்கொள் என்று துவா செய்து கொண்டே இருப்பாங்களாம். அப்போது நம்ம தொழுதக்கூடிய நன்மையும் கிடச்சிருது, ஒவ்வொரு 8க்கும் பாவங்களும் மன்னிக்கப்படுறது. எவ்வளோ ஒரு நன்மையான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் முறியாமல் அந்த இடத்துல என்ன செய்ய இருக்கிறதுக்கும் நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சு செஞ்சிருவான். மலக்குமார்கள் நமக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எவ்வளோ ஒரு மஹபத்து. அல்லாஹ் நம் அனைவரும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துள்ளானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.